தூங்குங்க, நல்லா தூங்குங்க. அக்கா, நான் திரும்பவும் சொல்றேன்னு நினைக்காதக்கா. உன் இஷ்டத்துக்கு எவ்வளவு பிடிவாதமா வேணாலும் இருக்கா. ஆனா மாமாக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன செய்விடுக்கா. அவர் என்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாருக்கா. அதை முதல்ல புரிஞ்சுக்கோக்கா. ஒரு நிமிஷம் இரு. நீ சொல்றத நான் கேட்கணும்னு எதிர்பார்க்கறேல்ல, அதே மாதிரி நான் சொல்றதையும் நீ ஏத்துக்க பாரு. ஏங்கா, ஏத்துக்கிறதும் மறுக்கிறதும் நீ சொல்ல போற விஷயத்தை பொறுத்துதான் இருக்கு. இந்த வீட்டோட மருமகன் ஒருத்திக்கு கிரீடம் சூட்டி உட்கார வச்சிருக்கீங்கல்ல, அவ யோகிதை என்னன்னு இப்பவாது உங்க எல்லாருக்கும் புரியுதா? என்னடா இப்படி முழிக்கிற? நான் அந்த ரஞ்சிதாவை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். அவன் நல்ல குடும்பத்துல பிறந்திருந்தா இந்த மாதிரிலாம் நடக்குமா? ஒருத்தன் அவளை கொல்ற அளவுக்கு போறானா அவ அவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருக்கான்னு தானே அர்த்தம்? ஏங்கா, நீ இப்படி இறக்கமே இல்லாம பேசணும் நான் எதிர்பார்க்கவே இல்லக்கா. நம்ம வீட்டு பொண்ணு. அவ உங்க வீட்டு பொண்ணு. சரி, எந்த வீட்டு பொண்ணா இருந்தாலும் ஒருத்தன் கொலவெறியோட துரத்தி இருக்கான்னா அதை பார்த்து பரிதாபப்படலனா கூட பரவாயில்ல. அவளையே தப்பா பேசிட்டு இருக்கே நீ. ஏங்கா, இது உனக்கே அடுக்குமாக்கா? செஞ்ச காரியத்துக்கான பலனை தான் அவ அனுபவிச்சுட்டு இருக்கா. அவளே அவளுக்கு குழிய வெட்டிக்கிட்டா அதை பார்த்து என்னால பரிதாபப்பட முடியாதுப்பா. தலையில தான் என்னால அடிச்சுக்க முடியும். நான் ஏதோ தப்பா பேசுறேன்னு கோவப்படுறியே. அவ ஓடுற வீடியோ பார்த்ததுல இருந்து ஊர் முழுக்க அவளை பத்தி தான் கேவலமா பேசிட்டு இருக்காங்க. அது தெரியுமா உனக்கு? அவ நம்ம குடும்பத்துக்கு அசிங்கத்தை மட்டும் இல்லப்பா, ஆபத்தையும் தேடி கொடுத்திருக்கா. நேத்து ரோட்ல அவளை குத்த வந்தவன் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வரமாட்டான்னு என்ன நிச்சயம்? கோவத்துல அவளோட சேர்த்து நம்ம ஆளுங்களும் ஏதாவது பண்ணிட்டா என்னடா பண்றது? இனிமே அவ இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு பிரச்சனை தான்ப்பா. இதையெல்லாம் அருணுக்கும் உன் பொண்டாட்டிக்கும் எடுத்து சொல்லி புரியவை. உடனே எல்லாரும் கூடி பேசி அவளை வீட்டை விட்டு துரத்துற வழிய பாரு. அதுக்குன்னு தப்பு செஞ்சவளை விட்டுட்டு நாங்க எதுக்கு ரஞ்சிதாவை துரத்தணும்? ரஞ்சிதாவை கொல்ல வந்தவன் யாருன்னு தெரியுமா?